நண்பர்களே, என் பேர் டிவி. ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஒரு நல்லவர் இருக்காரன். அவனுக்குள்ளே என்ன நினைக்கிறேன், கதை சொல்ல விரும்பி இங்கே வந்தான். வடை வச்சுக்கிட்டு பாட்டி சொல்கிற கதை வேணுமா, பச்சை குதிரை தாண்டி விளையாடுற கதை வேணுமா, கழுதை பொதி சுமந்துற கதை வேணுமா, 4 பேருக்கு தெரிஞ்ச கதை ஏன் சொல்லணும், தெரியாத கதை ஒன்று இருந்துடுமா என்ன? கதை என்னாலே ஒரு நாடகம் தான் எனக்கு ஞாபகம் வரும். நாடகம்னா அதில் பல கதாபாத்திரங்களும் இருக்கணும், நல்ல கதையாக இருக்கணும், பாத்திரம் இருக்கணும். அது என்னங்க கதை? ஓகே, அது என்ன பாத்திரம்? சமையல் பாத்திரமா? இல்லைங்க. இந்த பாத்திரங்கள் குழந்தையாக இருக்கலாம், அவங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், வயதானவர்களாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வாத்தியாராக இருக்கலாம். அந்த வாத்தியாரை கூட இந்த கதைக்கு ஆசிரியராக இருக்கலாம். அப்போ வாத்தியார் தான் முக்கிய கதாபாத்திரம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த வாத்தியார் அவரே முன்னோடியாக இருக்கலாம், உண்மைதான். ஆனால் அவர் கதாநாயகனாகவோ நாயகியாகவோ உருக்கப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கதைக்கு வருவோம். ஒரு ஊரில் ஒரு வைத்தியர் இருந்தார். ஆமாங்க, இந்த ஒரு ஊர்லன்னு ஆரம்பித்தாதாங்க கதை சொல்ல தோணுது. சிறு வயதுலேருந்து கேட்டு பழக்கப்பட்ட விஷயத்தை திடீர்னு மாற்ற முடியாது இல்லைங்களா? அந்த வைத்தியர் ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்துக்கு விடுமுறை விட்டுட்டு சொந்த ஊருக்கு போனார். போன பிற்பாடு வைத்தியர் அலுவலகத்தை வேறு யாரோ ஒருத்தர் திறந்துக்கிட்டு அங்கே போய் உள்ள உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்த உடனே திரும்ப பார்த்துக்கிட்டு தன்னை ஒரு வைத்தியரை நினச்சிக்கிறாரு. அந்த வழியாக புதுசாக ஒரு ஆள் வராரு. அந்த ஆள் தனக்கு தலைவலி நின்று உள்ளே வந்து டப்புன்னு உட்காந்துட்டார். வைத்தியரே, எனக்கு தலைவலிக்குது, வாரமாக இருக்குது, உடற்பாதைகளை சொல்ல ஆரம்பித்தார். சரி அப்படின்னு நினச்சி அந்த வைத்தியர் மாதிரியான ஆள் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்க ஒரு டப்பாவில் இருக்கிற மாத்திரையை கொட்டி கையில் கொடுத்தாரு. கொடுத்த உடனே வாயில் டப்புன்னு போட்டு மீண்டும் முழுங்கிட்டார் அந்த பாதி. அடங்கப்பா, முழுங்கி கொஞ்சம் மெதுவாக தின்னு, ஏன் பிரச்சனை எனக்கு வைத்தியரே, அதனால் கொடுத்த உடனே வாயில் போட்டுட்டேன், சரியாக போயிடுமில்ல? சரியாக போயிடும், கிளம்பு, உன் பிரச்சனை தெரிஞ்சிச்சுல்ல? சரி, இந்தாங்க பிடிங்க 500 ரூபா அப்படின்னு கொடுத்து நன்றி சொல்லிவிட்டு அந்த ஆள் கிளம்பிட்டார். இது நல்லா இருக்கு. என்ன வைத்தியர் மாதிரி வந்த ஆள் திருட வந்தானா, எதுக்கு வந்தானே தெரியல. வைத்தியர் மாதிரி நடிக்கே ஆரம்பித்து அந்த ஊரில் இருக்கிற வாக்கை ஃபுல்லாக வைத்தியர் வர வரைக்கும் ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து என்ன கேட்குறாங்க, நீ ஏமாற்றிட்டு இருக்கியாமில்லன்னு சொல்லிட்டு. வைத்தியர் அப்படி இப்படின்னு சமாளித்து டபுளில் இருந்த காசு மொத்தத்தை அவர்கிட்ட கொடுத்து போலீஸையே ஏமாற்றி அனுப்பிச்சிட்டான். இதோட கதையை நிப்பாட்டிப்போம். மீண்டும் தொடருவோம். நன்றி.